ஹாய் விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஃபார்மசூட்டிக்ஸ்ல ரெண்டு இம்பார்ட்டன்ட் டாபிக்கல் செமிசாலிட் ப்ரிப்பரேஷன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மசூட்டிக்கல் பேஸ்ட் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஃபார்மசூட்டிக்கல் ஜெல்ஸ். இந்த ரெண்டு டாபிக்கல் செமிசாலிட் ப்ரிப்பரேஷன்ஸ் பத்தி நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. இந்த வீடியோ வந்து எல்லா டிஃபார்ம் அண்ட் பிஃபார்ம் எல்லா ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், அதுக்கப்புறம் ஃபார்மசிஸ்ட் ஆஸ்பிரன்ஸ்க்கும், எம்ஆர்பி ஃபார்மசிஸ்டுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்மசூட்டிக்கல் பேஸ்ட் பத்தி பார்க்கலாம். ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். பேஸ்ட்னா என்ன அப்படின்னு. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பேஸ்ட் ஆர் செமிசாலிட் ப்ரிப்பரேஷன்ஸ் இன்டர்ன்ட் ஃபார் அப்ளிகேஷன் டு தி ஸ்கின். இது வந்து ஒரு செமிசாலிட் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்ளைட் ஆன் தி ஸ்கின். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட எல்லா ஐபி, பிபி அண்ட் யூஎஸ்பி அவங்களுடைய எல்லா டெஃபினேஷனும் வந்து என்னது? செமிசாலிட் ப்ரிப்பரேஷன் ஃபார் ஸ்கின். ஓகேங்களா? இதுதான். ஓகே. So paste are distinguished by their stiffness and thickness, being stiffer and containing a large proportions of solid materials than ointment. Usually டாபிக்கல்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆயின்மெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆல்ரெடி நம்ம ஆயின்மெண்ட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இந்த ஆயின்மெண்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த பேஸ்ட் வந்துங்க கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும், திக்னஸா இருக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா கண்டெய்னிங் லார்ஜ் ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் சாலிட் மெட்டீரியல்ஸ். இட்ஸ் கண்டெய்னிங் லார்ஜ் ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் சாலிட் மெட்டீரியல்ஸ். ஸோ பார்க்கும்போது கிட்டத்தட்ட 25% to 50% வரைக்கும் என்ன இருக்கும்? சாலிட் மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ரிமைனிங் வந்து பேஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு 100 கிராம் பேஸ்ட்ல வந்து கிட்டத்தட்ட 25 இருந்து 50 கிராம் வந்து சாலிட் மெட்டீரியல்ஸ் இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால ஆயின்மெண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது பேஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்னஸாகவும் திக்னஸாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஹிஸ்டாரிக்கலி தே ஹவ் டிஃபைன்ட் ஆஸ் கான்சன்ட்ரேட் ஆஃப் அப்சார்ப்டிவ் பவுடர் டிஸ்பர்ஸ்ட் இன் பெட்ரோலேட்டம் ஆர் ஹைட்ரோஃபிலிக் பெட்ரோலேட்டம் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல யூஸ் பண்ற மெடிக்கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துங்க இது வந்து டாபிக்கல்ஸ் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்கின் ப்ரொடெக்டன்ட், அதுக்கப்புறம் வந்து ஒரு டாபிக்கல் ஆன்டி இன்ஃபெக்டிவ், அப்புறம் டாபிக்கல் அப்சர்பன்ஸ். ஸோ இந்த மாதிரி கேட்டகரைஸ்டு மெடிக்கமெண்ட்ஸ் தான் வந்து இந்த காமனா பேஸ்ட்ல வந்து நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? சோ அதனாலதான் இதை நம்ம காமனா என்ன சொல்லுவோம்? லார்ஜ் ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் சாலிட் மெட்டீரியல்ஸ் இருக்கிறதுனால கான்சென்ட்ரேட் ஆஃப் அப்சார்ப்டிவ் பவுடர் டிஸ்பர்ஸ்ட் இன் பெட்ரோலேட்டம் ஆர் ஹைட்ரோஃபிலிக் பெட்ரோலேட்டம் பேஸ் அப்படின்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல் டெஃபினேஷன்ஸ் வந்து இருக்குங்க. ஓகேங்களா? சோ ரொம்ப சிம்பிள். இது வந்து ஒரு செமிசாலிட் ப்ரிப்பரேஷன்ஸ். அதுல இருக்கிற அந்த சாலிட் மெட்டீரியல்ஸ் கான்சென்ட்ரேஷன்ஸ் வந்து ஆயின்மெண்டோட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த காரணத்தினால ஸ்டிஃப்னஸாவும் திக்னஸாவும் இருக்கும். ஓகேங்களா? அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் டெஃபினேஷன்ஸ். ஓகே. சோ அட்வான்டேஜஸ் மத்த செமிசாலிட் லைக் ஆயின்மெண்ட் அதோட கம்பேர் பண்ணும்போது இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்க போனா, ஸ்டிஃப்னஸ் என்ஷூர் தே ரிமைன் இன் பிளேஸ் ஆஃப்டர் அப்ளிகேஷன்ஸ். ஒன்ஸ் இது வந்து ஸ்டிஃப்னஸா இருக்கிறதுனால, கொஞ்சம் திக்னஸா இருக்கிறதுனால ஒன்ஸ் வந்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா லாங் டேர்முக்கு வந்து அங்க இருக்கும். அண்ட் தென் ஹைலி எஃபெக்டிவ் ஃபார் அப்சார்பிங் சீரஸ் செக்ரீஷன் ஃப்ரம் ஊசிங் லீசியன்ஸ். ஓகேங்களா? ஸோ மத்த எல்லா டாபிக்கல் ப்ரிப்பரேஷனோட கம்பேர் பண்ணும்போது ஸோ இந்த ஸ்கின் வூண்ட்ல இருக்கிற அந்த ஒரு செக்ரீஷன், அதாவது ஊசிங் லீசியன் அதுல இருந்து செக்ரீட் ஆகக்கூடிய அந்த செக்ரிட்டரியை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை இந்த பேஸ்டுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. லே டவுன் எ திக் இம்பர்மியபிள் ஃபிலிம் தட் கேன் ப்ரொடெக்ட் த ஸ்கின். ஓகேங்களா? ஸோ இது வந்து திக்னஸாகவும் இருக்கு அண்ட் இட் மேக் இம்பர்மியபிள் ஃபிலிம். ஸோ இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல பாதுகாப்பு. அதே சமயம் யூஸ்ஃபுல் ஃபார் ட்ரீட்டிங் லோக்கலைஸ்டு ஸ்கின் சைட்ஸ் சச் அஸ் வித் லசார் பேஸ்ட் ஆர் டயத்ரனால் பேஸ்ட். அப்படின்னா என்ன நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் ஆக்ட் ஆஸ் ஏ பிசிக்கல் டேம் டு லிமிட் த ஏரியா ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் ஏரியா ஸ்கின்ல வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு வந்து ஒரு நல்ல பாதுகாப்பு. அதை சுத்தி வந்து எந்த ஒரு மாய்ச்சரோ எந்த ஒரு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸோ வந்து அந்த அப்ளைடு சைட்ல வந்து அஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு நல்ல பாதுகாப்பு வளையம் மாதிரி சுத்தி ஃபார்ம் பண்ணிக்கும். ஓகேங்களா? அதே சமயம் அட்ஹர் ரீசனபிளி வெல் டு தி ஸ்கின். ஓகேங்களா? ஸ்கின் கூட நல்ல வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வந்து அட்ஹர் ஆயிடும். ஓகேங்களா? அண்ட் தென் லெஸ் மேசரேட்டிங் தென் ஆயின்மெண்ட்ஸ். லெஸ் மேசரேட்டிங் அப்படின்னா அதுல இருக்கிற அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து ஆயின்மெண்டோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மேசரேஷன்ஸ் கம்மியா இருக்கும். ஓகேங்களா? சோ அது வந்து கொஞ்சம் ஃபைனஸ்டா இருக்கும். ஆயின்மெண்ட்ல இருக்கிற ஆக்டிவ் மெடிக்கமெண்ட்ஸ் வந்து ரிலேட்டிவ்லி லெஸ் கான்சென்ட்ரேட்டட். அதாவது பேஸ்டோட கம்பேர் பண்ணும்போது ஆயின்மெண்ட் அதுல இருக்கிற சாலிட் ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் வந்து கம்மியா இருக்கும். பட் பேஸ்ட்ல வந்து அதிகமாக இருக்கும். அதே சமயம் லெஸ் மேசரேட்டடா இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஷியேஷன் as well as advantages. ஓகேங்களா? அதே சமயம் இந்த ஹெவி கன்சிஸ்டன்சி ப்ரொவைட் எ டிகிரி ஆஃப் ப்ரொடெக்ஷன்ஸ். கொஞ்சம் ஹெவியா இருக்கும். ஏன் அப்படின்னா அதுல இருக்கிற சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து என்னது அப் டு என்னது 25 to 50% வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால இது ஹெவியா இருக்கும். பொட்டன்ஷியலி மேக்கிங் பேண்டேஜ் அன்னெசரி. அதாவது கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு வந்து அமையும். பேண்டேஜ் போல ஒரு நல்ல பாதுகாப்பா வந்து அமையும். ஓகேங்களா? அலோ ஃபார் ஹையர் கான்சென்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஆக்டிவ் மெடிக்கமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆல்ரெடி சொன்னது போல அதுல இருக்கிற ஆக்டிவ் மெடிக்கமெண்ட்ஸ் நம்ம சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து கிட்டத்தட்ட
ஹாஃப் லெவல்ல இருக்கு சாலிட். ஸோ அதனால நம்ம வந்து அதிகமான ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸை வந்து நாம இதுல அலோவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து டயத்ரனால் பேஸ்ட். ஸோ அதே போல ஆயின்மெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது புவர்லி அக்ளசிவ்ஸ். ஸோ ஆயின்மெண்ட்ல பார்த்தோம், ஒக்ளூசிவ்னஸ் பார்த்தோம். ஓகேங்களா? ஆயின்மெண்ட்ஸ்ல 4 டைப் ஆஃப் பேசிஸ் பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு பேசிஸ்க்கும் வந்து ஒரு என்னது ஒரு ஒக்ளூசிவ்னஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அதே சமயம் இந்த பேஸ்ட் வந்து ஆயின்மெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது புவர்லி ஒக்ளூசிவ்ஸ், மேக்கிங் தம் சூட்டட் ஃபார் அப்ளிகேஷன் ஆன் அண்ட் அரவுண்ட் மாய்ஸ்ட் லீசியன்ஸ். ஓகேங்களா? ஓகே. அதே சமயம் ஹைட்ரோபோபிக் பேஸ்ட் கேன் பி வாட்டர் இம்பர்மியபிள் அண்ட் ப்ரிவென்ட் டீஹைட்ரேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நம்ம யூஸ் பண்ற பேசிஸ் அது வந்து ஹைட்ரோபோபிக் நேச்சர் இருக்கிறதுனால ஒன்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்கின்ல இருக்கிற அந்த வாட்டர் வந்து லாஸ் ஆகாது. ஸோ இது எல்லாமே வந்து அட்வான்டேஜஸ். அதே சமயம் ஆயின்மெண்ட்ஸோட கம்பேரிட்டிவ்ஸ். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் லிமிடேஷன்ஸ். என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்கு? ஒரு சின்ன சின்ன லிமிடேஷன்ஸ் மத்த செமி சாலிடோட கம்பேர் பண்ணும்போது என்ன லிமிடேஷன்? டியூ டு தயர் ஸ்டிஃப்னஸ் அண்ட் இம்பெனிட்ரபிலிட்டி பேஸ்ட் ஆர் நாட் suited ஃபார் அப்ளிகேஷன் டு ஹேரி பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி. ஸோ நம்ம ஸ்கின்ல எங்கெங்கெல்லாமே வந்து ஹேர்ஸ் அதிகமா இருக்கோ அங்க வந்து அப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா என்னது? ஸ்டிஃப்னஸ் அண்ட் இம்பெனிட்ரபிலிட்டி இஷ்யூனால. ஓகேங்களா? நெக்ஸ்ட், while originally formulated to absorb exudate, a powder preferentially wetted with oil is unlikely to absorb aqueous fluid effectively. So some of the paste வந்து நாம அதுல யூஸ் பண்ற பேஸ் வந்து ஆயிலி பேஸா கூட இருக்கலாம். ஹைட்ரோகார்பன் பேஸ் அண்ட் ஆயிலி பேஸ் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அதே சமயம் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது அது கூட ஆயில் மிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம அப்ளை பண்ணும்போது ஓகேங்களா அதுல ஆயில் கண்டென்ட் இருக்கிறதுனால ஈவன் அது வந்து நம்ம அந்த எக்ஸுடேட்டை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஃபார்முலேஷனாக இருந்தாலும் ஓகேங்களா டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் ஆயில் அது வந்து அவ்வளோ எஃபெக்டிவா அந்த எக்ஸுடேட்டை வந்து அப்சர்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து கொஸ்டினபிள். அதை தான் வந்து இங்க சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட், மெடிகமெண்ட்ஸ் இன் பேஸ்ட் லைக் ஜிங்க் அண்ட் சாலிசிலிக் ஆசிட் பேஸ்ட் ஆர் லெஸ் ஆக்டிவ் தென் when in ointment. So ointmentல இந்த zinc and salicylic acid preparations அப்படிங்கிற ஒரு preparations இருக்கு. இந்த ointmentோட கம்பேர் பண்ணும்போது இந்த பேஸ்ட்ல வந்து less active அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன லிமிடேஷன்ஸ். அண்ட் தென் ரிமூவல், அதாவது ஒன்ஸ் வந்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அது எப்படி நாம ஈஸியா ரிமூவ் பண்ண முடியும்? ஆயின்மெண்டோட கம்பேர் பண்ணும்போது ரிமூவ் பண்றது வந்து ஈஸி தான். பேஸ்ட் கேன் பி ரிமூவ்ட் ஃப்ரம் தி ஸ்கின் யூசிங் மினரல் ஆயில் ஆர் வெஜிடபிள் ஆயில். ஏதாவது ஒரு மினரல் அண்ட் வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணி நாம ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். அதே சமயம் they are also described as easily removed from the skin and water washable. ஓகேங்களா? ஈஸியா வாட்டர் வச்சு நம்ம வாஷ் பண்ணி ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். திஸ் இஸ் பர்டிகுலர்லி இம்பார்ட்டன்ட் ஃபார் ட்ராமடைஸ்டு ஸ்கின்ஸ். ஓகேங்களா? ட்ராமடைஸ்டு ஸ்கின்னா ஸ்கின் மேல வந்து ஏதாவது ஊண்டு இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கின் ரொம்ப டேமேஜா இருக்கு, அதுக்கு மேல நம்ம அப்ளை பண்ணிருக்கிறோம், ஒரு ப்ரொடக்டிவா அப்ளை பண்ணிருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஈஸியா வாஷ் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா ஜிங்க் ஆக்சைடு பேஸ்ட். இது எல்லாருக்கும் தெரியும். ஜிங்க் ஆக்சைடு அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஆர்கானிக் மெடிசினல் சப்ஸ்டன்சஸ். ஏன் அப்படின்னா அதுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில பார்த்தோம். என்னென்ன அப்படின்னா டாபிக்கல் ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டி இருக்கு, அஸ்ட்ரிஞ்சன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, டாபிக்கல் ஆன்டி இன்ஃபெக்டிவ் அதாவது ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால ஜிங்க் ஆக்சைடு பேஸ்ட் வந்து எல்லாருக்கும் தெரியும். இது வந்து சிம்பிளா லசார் பிளைன் ஜிங்க் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதனுடைய சினானிம்ஸ் இஸ் காமன் எக்ஸாம்பிள் preparing by mixing 25% each of the zinc oxide and starch. ஓகேங்களா? இதுல காமனா நம்ம என்ன யூஸ் பண்றோம்? 25% zinc and 25% starch with help of petrolatum base யூஸ் பண்ணி நம்ம இந்த zinc oxide plain paste வந்து யூஸ் பண்றோம். It's very firm and offer better protection and absorption than zinc oxide ointment. ஓகேங்களா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் லசார் பேஸ்ட். லசார் பேஸ்ட் அப்படின்னா இங்க பாருங்க plain pasteல வந்து zinc ஆக்சைடு மட்டும் தான் இருக்கும். இந்த லசார் பேஸ்ட்ல வந்து ரெண்டு ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் இருக்குங்க. ஒன்னு வந்து ரெண்டுமே வந்து டாபிக்கல் ப்ரொடக்டிவ் தான். ஒன்னு வந்து ஜிங்க், இன்னொன்னு வந்து சாலிசிலிக் ஆசிட். இந்த ரெண்டும் கம்பைன் பண்ணி நம்ம பேஸ்ட் ஃபார்ம்ல கொடுக்குறோம். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோங்க? லசார் பேஸ்ட் அப்படின்னு சொல்றோம். நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எம்சிக்யூல அடிக்கடி கேட்டிருக்காங்க. இஸ் another common type usually used for incorporating active medicaments like diethranol. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பேஸ்ட் வந்து கார்பாக்சி மெத்தில் செல்லுலோஸ் சோடியம் பேஸ்ட் is an example of an aqueous gel paste. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு இந்த பேஸ்ட் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா லைக் வந்து மெடிக்கேட்டட் பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்காக ஒரு பேஸ்க்காக நம்ம இந்த கார்பாக்சி மெத்தில் செல்லுலோஸ் சோடியம் பேஸ்ட் வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ மெடிக்கேட்டட் பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கான ஒரு பேஸ் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து triamcinolone acetonide dental paste is another official paste. இது இந்த பேஸ்ட் இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டூத் பேஸ்ட். ஸோ பேஸ்ட் அப்படினாவே எல்லாருக்கும் மனசுல வர்றது வந்து டூத் பேஸ்ட். ஓகேங்களா? ஸோ டூத் ப்ரிப்பரேஷன்ஸ் டென்டிஃப்ரைசஸ்ல வந்து நிறைய ஃபார்முலேஷன்ஸ் நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு. பவுடர் இருக்கு, அப்புறம் மவுத் வாஷ் இருக்கு. அதுல முக்கியமானது வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்றது வந்து டூத் பேஸ்ட் ஃபார்ம் ஆர் ஆல்சோ a common type of paste containing அதுல என்ன இருக்கு? யூசுவலாவே டூத் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறதுனால அப்ராசிவ் சாலிட்ஸ் இருக்கும், கிளீனிசிங் இருக்கும், பாலிசிங் ஏஜென்ட்ஸ் இருக்கும். ஸோ யூசுவலாவே ஃப்ளூரைடு வந்து மெடிக்கமெண்டா உள்ள பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? சோ இதெல்லாமே வந்து எக்ஸாம்பிள். இதை நோட் பண்ணிக்கோங்க, எம்சிக்யூல கேட்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபார்முலேஷன்ஸ், அதாவது கீ இன்கிரிடியன்ட் என்னென்ன யூஸ் பண்றோம்?
ஓகேங்களா. ஒரு ப்ரிப்பரேஷன் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குங்க செமி சாலிட்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவ் இன்கிரிடியன்ட், ரெண்டாவது வந்து பேஸ், அதாவது வெஹிக்கிள் என்ன யூஸ் பண்றோம் அப்படிங்கறதா. இதுல நம்ம காமனா பேஸ் என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபேட்டி பேஸ் யூஸ் பண்றோம். இதுலயும் வந்து ஃபேட்டி பேஸ் யூஸ் பண்றோம். காமனா பெட்ரோலேட்டம், ஒயிட் பெட்ரோலேட்டம், ஹைட்ரோஃபிலிக் பெட்ரோலேட்டம், ஸோ இது போல ஃபேட்டி பேஸ் யூஸ் பண்றோம். அதே போல அக்வஸ் பேஸும் வந்து யூஸ் பண்றோம், அதாவது அக்வஸ் ஜெல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்காக நம்ம காமனா என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா செல்லுலோஸ் டெரிவேட்டிவ்ஸ், அதாவது கார்பாக்சி மெத்தில் செல்லுலோஸ் சோடியம் பேஸ்ட். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல எக்ஸாம்பிள் அதான், கார்பாக்சி மெத்தில் செல்லுலோஸ் சோடியம் பேஸ்ட், அதுக்கப்புறம் சம் அதர் செல்லுலோஸ் டெரிவேட்டிவ்ஸ், இதெல்லாமே வந்து அக்வஸ் ஜெல். ஓகேங்களா. அதே சமயம் நம்ம என்ன யூஸ் பண்றோம், எமில்ஷன் பேஸும் வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா. சோ அதாவது மல்டி ஃபேஸ் செமி சாலிட் எமில்ஷன் பேஸும் வந்து இங்க யூஸ் பண்றோம். பாத்தீங்கன்னா எமில்ஷன் ஆர் மல்டிபிள் எமில்ஷன், அதாவது ஆயில் இன் வாட்டர் இன் ஆயில் அல்லது வாட்டர் இன் ஆயில் இன் வாட்டர். ஸோ இது போல எமில்ஷன் பேஸும் வந்து நாம காமனா யூஸ் பண்றோம். ஓகேங்களா. ஸோ காமன் பேசஸ் இன்க்ளூட், ஸோ காமனா என்னென்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா ஜெலாட்டின், ஸ்டார்ச், ட்ரககாந்த், பாலிஎத்திலின் கிளைகால், பெக்டின் அண்ட் சம் அதர் செல்லுலோஸ் டெரிவேட்டிவ்ஸ் வந்து நாம காமனா யூஸ் பண்றோம். ஓகேங்களா. ஓகே. The powder component may absorb some mobile hydrocarbon from the fatty base, making them less greasy than ointments. ஓகேங்களா. ஸோ யூஸ்வலா நாம இதுல யூஸ் பண்ற அந்த பவுடர் காம்போனன்ட் ஹையர் சாலிட் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்றதுனால அந்த ஃபேட்டி பேஸ்ல இருக்கிற ஹைட்ரோகார்பன் CH அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அந்த ஃபேட்டி பேஸ்ல இருக்கிற அந்த ஹைட்ரோகார்பனை வந்து அப்சர்வ் பண்றதுனால, அந்த சாலிட் மெட்டீரியல்ஸ் வந்து அப்சர்வ் பண்றதுனால அது என்ன பண்ணிரும், லெஸ் கிரீசியா மாத்திரும். ஆயின்மெண்டோட கம்பேர் பண்ணும்போது லெஸ் கிரீசியா மாத்திரும். அதனால தான் நான் சொன்னேன். சோ இங்க பாருங்க, பேஸ்ட்லயும் வந்து நாம என்னது ஹைட்ரோகார்பன் ஃபேட்டி பேஸ் யூஸ் பண்றோம். ஓகே. அப்போ இந்த ஆயின்மெண்ட்டுக்கும் பேஸ்ட்டுக்கும் என்னதான் வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது, இதுல நாம ஹை சாலிட் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த ஃபேட்டி பேஸ்ல இருக்கிற ஹைட்ரோகார்பனை வந்து இது அப்சர்வ் பண்ணிக்கும். அப்படி அப்சர்வ் பண்ணும்போது அந்த ஃபேட்டி பேஸ் வந்து லெஸ் கிரீசியா மாறிடும். ஓகேங்களா. அது ஒரு முக்கியமான அட்வான்டேஜஸ் இதுல. ஓகேங்களா. சோ இதுதான் வந்து நம்ம கீ காம்போனன்ட் ஆஃப் key components for paste preparations. Next preparation ரொம்ப ரொம்ப simple preparations. நாம வந்து already ointment பார்த்தோம். ointment preparation என்னவோ சேம் தான் இதுமே. So paste can be prepared similarly to ointments using direct mixing or heat to soften the base. ஓகேங்களா. base வந்து heat பண்ணி soften பண்ணி அதுக்கப்புறம் வந்து நாம active ingredients, some other ingredients வந்து add பண்றோம். So before incorporating comminuted and sieved solids. ஓகேங்களா. ஸோ டைரக்ட் மிக்சிங் ஆர் ஹீட் டு சாஃப்டன் த பேஸ். ஓகேங்களா. இஃப் எ லெவிகேட்டிங் ஏஜென்ட்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்மூத்னஸ், எ போர்ஷன் ஆஃப் த பேஸ் இஸ் சாஃப்டனட். ஓகேங்களா. சப்போஸ் வந்து நம்ம லெவிகேட்டிங் ஏஜென்ட்ஸ் வந்து ஸ்மூத்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த பேஸை வந்து நம்ம என்ன பண்றோம், சாஃப்டன் பண்றோம். ஓகேங்களா. வித் ஹெல்ப் ஆஃப் ஹீட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் ஸ்பெசிபிக் மெத்தட் லைக் டைத்தரனால் பேஸ்ட் இன்வால்வ் ட்ரைச்சுரேஷன் ஆன் ஹீட்டட் ointment slab to ensure uniform dispersons. ஓகேங்களா. ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் என்னது ஆயின்மெண்ட் ஸ்லாப் யூஸ் பண்ணி நாம ட்ரைச்சுரேஷன்ஸ் மெக்கானிசம் யூஸ் பண்ணி நாம இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள் வந்து டைத்தரனால் பேஸ்ட். ஸோ இதெல்லாமே வந்து ப்ரிப்பரேஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ அவ்வளவுதாங்க. ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் ஃபார்மசூட்டிக்கல் பேஸ்ட். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது ஃபார்மசூட்டிக்கல் ஜெல்ஸ். இது எல்லாரும் பார்த்திருப்பீங்க. லைக் ஒரு கண்ணாடி ஆட்டம், ஒரு நல்ல பார்க்கவே வந்து அதனுடைய அப்பியரன்ஸ் வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவா இருக்கும். ஸோ ஜெல்ஸ் நிறைய ஃபார்மசூட்டிக்கல் ஜெல்ஸ் ஆஸ் அ ஃபார்மசிஸ்ட் நீங்க ஃபார்மசில பார்த்திருப்பீங்க. டே பை டேவும் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. லைக் ஹேர் ஜெல்ஸ் இந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஜெல்ஸ்னா என்ன, ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்ஸ். ஜெல்ஸ் ஆர் செமிசாலிட் சிஸ்டம். இதுவும் வந்து செமிசாலிட் சிஸ்டம் கன்சிஸ்டிங் ஆஃப் டிஸ்பர்சன்ஸ் ஆஃப் ஸ்மால் ஆர் லார்ஜ் மாலிகுல்ஸ் இன் அக்வஸ் லிக்யூட் வெஹிக்கிள். நோட் இட், அக்வஸ் லிக்யூட் வெஹிக்கிள். நாம யூஸ் பண்ற பேஸ் வந்து என்னது, அக்வஸ் லிக்யூட் பேஸ் ரெண்டட் ஜெல்லி லைக் பை எ ஜெல்லிங் ஏஜென்ட்ஸ். ஓகேங்களா. இது வந்து ஒரு செமிசாலிட் ப்ரிப்பரேஷன் தான். நாம என்னது அதனுடைய ப்ரிப்பரேஷன்ஸ், நாம யூஸ் பண்ற வெஹிக்கிள் வந்து அக்வஸ் லிக்விட் வெஹிக்கிள். ஓகேங்களா. அதனுடைய ஃபைனல் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ஜெல்லி மாதிரி இருக்கும். பிகாஸ் என்னது நம்ம ஜெல்லிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்றதுனால இது ஒரு சின்ன டெஃபினேஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா கம்போஸ்ட் ஆஃப் லிக்விட் ஃபேஸ் அக்வஸ் ஆல்கஹாலிக் ஆர் நான் போலார் லிக்விட் ஃபேஸ் வந்து இருக்கு. தட் ஃபார்ம் ஏ கண்டினியூஸ் ஃபேஸ். ஸோ இதுதான் வந்து அதுல இருக்க அந்த லிக்விட் ஃபேஸ் தான் வந்து கண்டினியூஸ் ஃபேஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா. அதே சமயம் நம்ம திக்னிங் ஏஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்றோம். இந்த திக்னிங் ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இட்ஸ் கிரியேட் அண்ட் இன்டர்லேசிங் ஆர் இன்டர்லாக்கிங் 3-dimensional நெட்வொர்க். ஓகேங்களா. ஸோ நம்ம அதில் யூஸ் பண்ற திக்னிங் ஏஜென்ட்ஸ் லைக் சம் லைக் கார்போமர்ஸ், அது அந்த கார்போமர் பாலிமர்ஸ் காமனாக நம்ம கார்போமர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் ஃபார்மசூட்டிக்கல், எஸ்பெஷலி ஃபார் என்னது காஸ்மெட்டிக் கிரேடு கார்போமர் 940 தான் வந்து நம்ம காமனாக யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி திக்னிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இட் கிரியேட் இன்டர்லேசிங் and 3-dimensional network. ஸோ இதை வந்து ஃபார்ம் பண்றதுனால ரெஸ்ட்ரிக்டிங் த மூவ்மெண்ட் ஆஃப் தி டிஸ்பர்ஸ்டு மீடியம். ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த யூஸ் பண்ற இந்த லிக்விட் மீடியம் கண்டினியூஸ் ஃபேஸ் வந்து என்னது ஹைலி மூவ்மெண்ட் இல்லாத பார்த்துக்கும். ஏன், இந்த திக்னிங் ஏஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்றதுனால இந்த திக்னிங் ஏஜென்ட்ஸ் வந்து என்ன பண்ணும், கிரியேட் இன் இன்டர்லேசிங் அண்ட் 3-dimensional நெட்வொர்க். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டிஸ்பர்ஸ்டு மீடியம் வந்து மூவ்மெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணும். அதனால நமக்கு வந்து ஒரு நல்ல
ஒரு ஜெல்லி லைக் ப்ரிப்பரேஷன் நமக்கு தெரியும். ஓகேங்களா? தே மே கண்டைன் ட்ரக் டிசால்வ்டு சிங்கிள் ஃபேஸ் ஆர் டிஸ்பர்ஸ்டு டூ ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ ஜெல்ஸ் வந்து சிங்கிள் ஃபேஸ் வந்து டூ ஃபேஸ் ரெண்டு ஃபேஸ்லயும் வந்து ஜெல்ஸ் வந்து அவைலபிள். அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்? கேன் பி கிளியர் ஆர் சம்டைம்ஸ் டர்பிட். ஓகேங்களா? டிபெண்டிங் அப்பான் ஆன் இன்கிரீடியன்ட் சால்யூபிலிட்டி ஆர் அக்ரிகேட் ஃபார்மேஷன்ஸ். ஓகேங்களா? இது வந்து கிளியரா இருக்கும், டர்பிடா இருக்கும், டிபெண்டிங் அப்பான் நம்ம உள்ள என்ன இன்கிரீடியன்ட் யூஸ் பண்றோம் அதை பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? அதே சமயம் என்ன பேஸ் வந்து யூஸ் பண்றோம் அதை பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ காமனா ஜெல்லிங் ஏஜென்ட்ஸ் எவ்வளவு நம்ம ஜெல்லிங் ஏஜென்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா typically ranges from 0.5 to 2% gelling agents வந்து நம்ம காமனா யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அதாவது less than 10%, less than 10%, 10%க்கு மேல நாம இந்த gelling agents வந்து யூஸ் பண்ண மாட்டோம். நோட் பண்ணிக்கோங்க. ரேஞ்ச் வந்து 0.5 to 2%, but less than 10%. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் ஜெல். கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் ஜெல் ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் ஃபேசஸ். இது வந்து சிங்கிள் ஃபேஸா அல்லது டூ ஃபேஸா அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஃபேஸ் ஜெல். சிங்கிள் ஃபேஸ் ஜெல் வந்து இதுல வந்து நம்ம காமனா வந்து யூஸ் பண்றது மேக்ரோமாலிகுல்ஸ் ஆர் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். இது வந்து சிங்கிள் ஃபேஸ். அதுல இருக்கிற பேஸ் அண்ட் மெடிகமெண்ட்ஸ் வந்து நல்லா கம்ப்ளீட்டா யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். ஓகேங்களா? த்ரூ த லிக்விட் வித் நோ அப்பரண்ட் பவுண்டரிஸ். நோட் இட், சிங்கிள் ஃபேஸ் ஜெல் வந்து நோ அப்பரண்ட் பவுண்டரிஸ். அதாவது அதுல இருக்கிற சாலிட் அண்ட் சம் அதர் லிக்விட் பேஸ் அதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல வந்து எந்த ஒரு பவுண்டரிஸும் வந்து இருக்காது, யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். ஓகேங்களா? so no apparent boundaries between them and the liquid. ஓகேங்களா? usually use high molecular weight hydrophilic polymers. so காமனா இந்த சிங்கிள் ஃபேஸ் ஜெல்லுக்காக நாம என்ன பாலிமர்ஸ் யூஸ் பண்றோம்? கார்போமர்ஸ் யூஸ் பண்றோம். note it, very very important point. ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நம்ம என்ன யூஸ் பண்றோம்? கார்போமர்ஸ் யூஸ் பண்றோம். எதுக்காக? சிங்கிள் ஃபேஸ் ஜெல் ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக யூஸ் பண்றோம். மேக்ஸிமம் வந்து டாபிக்கல் காஸ்மெட்டிக் ஜெல்ஸ்க்கு வந்து நாம யூஸ் பண்றது இந்த சிங்கிள் ஃபேஸ் ஜெல் தான். டாபிக்கல் காஸ்மெட்டிக் ஜெல்லுக்கு வந்து நம்ம சிங்கிள் ஃபேஸ் ஜெல் தான் யூஸ் பண்றோம், அதாவது கார்போமர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஹை டிகிரி ஆஃப் கிளாரிட்டி, நல்ல கிளியரா இருக்கும், ஈஸி ஆஃப் அப்ளிகேஷன், நல்ல ஈஸியா அப்ளை பண்ணலாம், பார்க்க நல்லா கிளியரா இருக்கும், அதே சமயம் ஈஸியா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் யூஸ்வலி ப்ரொவைட் a faster drug release compared to cream and ointment. ointment and cream ஓட கம்பேர் பண்ணும்போது இந்த கார்போமர்ஸ் யூஸ் பண்றதுனால வந்து drug release வந்து ஸ்பீடா இருக்கும். இது வந்து ஒரு அட்வான்டேஜ். டூ ஃபேஸ் ஜெல் இது வந்து காமனா நம்ம மேக்மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபிளாக்குல்ஸ். நம்ம வந்து சஸ்பென்ஷன்ல பார்த்திருப்போம் இந்த டூ ஃபேஸ் சிஸ்டம். அது அதே போலதான் இதுவும் இருக்கும். இந்த டூ ஃபேஸ் ஜெல் அப்படிங்கிறது ஃபிளாக்குல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஃபிளாக்குல்ஸ் ஆஃப் ஸ்மால் டிஸ்டிங்க்ட் பார்ட்டிகல்ஸ். ஓகேங்களா? பார்ட்டிகல்ஸ், அதாவது அதுல இருக்கிற சாலிட் பார்ட்டிகல்ஸும் அதுல இருக்கிற யூஸ் பண்ண வந்து பேஸ், அதாவது லிக்விட் பேஸும் வந்து நமக்கு வந்து சில நேரம் வந்து ஃபிளாக்ஸ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். ஃபார்மிங் ஏ நெட்வொர்க். பாருங்களா? ஃபார்மிங் ஏ நெட்வொர்க். இதனால தான் நம்ம இது வந்து டூ ஃபேஸ் ஜெல் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஃபார்மிங் ஏ நெட்வொர்க், சம்டைம் ரெஃபர் டு ஆஸ் மில்க் அப்படின்னு சொல்லுவோம் இதை. ஓகேங்களா? இந்த நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம மில்க் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் தெரிஞ்சது மில்க் ஆஃப் மெக்னீசியா. மில்க் ஆஃப் மெக்னீசியா ஆர் மெக்னீசியா மேக்மா அப்படின்னு சொல்லுவோம். இது gelatinous precipitate of magnesium hydroxide. note it, is a gelatinous precipitate of magnesium hydroxide. இது வந்து two phase gel magmas அப்படின்னு சொல்லுவோம். so இது வந்து single phase and two phase. next, classifications of gels, some other criteria. என்ன criteria அப்படின்னா என்ன டைப் ஆஃப் ஜெல்லிங் ஏஜென்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜெல்லிங் ஏஜென்ட்டை பேஸ் பண்ணி நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து இன்ஆர்கானிக் ஜெல் வந்து யூஸ் பண்றோம். யூட்டிலைஸ் precipitate of inorganic salt, using inorganic salt. எக்ஸாம்பிள் வந்து மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு as a gelling agents. ஓகேங்களா? இங்க பார்த்தோம்ல இந்த மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு யூசுவலி டூ ஃபேஸ் சிஸ்டம். இப்பதான் பார்த்தோம் இந்த மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு இட் will make டூ ஃபேஸ் சிஸ்டம், அதாவது மேக்மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இன்ஆர்கானிக் ஜெல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றதுனால. நெக்ஸ்ட் வந்து ஆர்கானிக் ஜெல். டிபிக்கலி எம்ப்ளாய் கார்பன் பேஸ்டு ஹைட்ரோஃபிலிக் பாலிமர்ஸ், அதாவது கார்போமர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் வந்து கார்போமர்ஸ். இது வந்து ஜெனரலி சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ அந்த ஜெல்லிங் ஏஜென்ட்ஸ்ல வந்து ரெண்டு டைப் இருக்கு. இன்ஆர்கானிக் ஜெல், இது வந்து டூ ஃபேஸ் சிஸ்டம். அடுத்தது வந்து ஆர்கானிக் ஜெல். எக்ஸாம்பிள் வந்து கார்போமர், இட் வில் ப்ரொடியூஸ் சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டம். ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் சால்வெண்ட் ஃபேஸ். என்ன சால்வெண்ட் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது பேஸ் பண்ணி நாம ஜெல்ல வந்து கிளாசிஃபை பண்ணலாம். அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க ஹைட்ரோஜெல் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரோஜெல் அப்படின்னா கண்டெய்னிங் வாட்டர் as the main continuous phase. சோ அதுல நாம யூஸ் பண்ற மெயின் கண்டினியூஸ் ஃபேஸ் சால்வெண்ட் வந்து வாட்டர் யூஸ் பண்ணுவோம். ரிமைனிங் வாட்டர் இன்சால்யுபிள் despite high water content. ஓகேங்களா? இது வந்து ஹைட்ரோஜெல் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இருக்கிற சால்வெண்ட், இம்பார்ட்டன்ட் சால்வெண்ட் ஃபேஸ் வந்து வாட்டர். அடுத்து ஆர்கானோஜெல் அப்படின்னா may contain an organic liquid as the continuous phase. ஓகே, அப்ப ஹைட்ரோஜெல்ஸ்ல வாட்டரும் ஆர்கானோஜெல்ஸ்ல ஆர்கானிக் லிக்விட்ஸும் வந்து கண்டினியூஸ் ஃபேஸா நாம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ இதெல்லாமே வந்து ஜெல்ஸ்னுடைய கிளாசிஃபிகேஷன்ஸ். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஃபார்முலேஷன்ஸ், கீ காம்போனன்ட். காமனா ஒரு ஜெல் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு வந்து என்னென்ன யூஸ் பண்றோம்? காமனா வந்து நம்ம மெயினா பேஸ் தான் பார்க்கணும். ஓகேவா? இதுல வந்து ஜெல்லிங் ஏஜென்ட்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எசென்சியல் ஜெல்லிங் ஏஜென்ட்ஸ் அண்ட் வாட்டர். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் கீ காம்போனன்ட் ஃபார் த ஜெல் ப்ரிப்பரேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் என்னது? ஜெல்லிங் ஏஜென்ட்ஸ். ஆக்டிவ் இன்கிரிடியன்ஸ். ரெண்டாவது வந்து ஆக்டிவ் இன்கிரிடியன்ஸ். ஃபார் மெடிகேட்டட் ஜெல்லுக்காக. நான் மெடிகேட்டட் ஜெல்லுக்கு ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் தேவைப்படாது, ஜஸ்ட் பேஸ் ஜெல் மட்டும் போதும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கோ சால்வெண்ட் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால் அண்ட் ப்ரோபைலின் கிளைகால். இது ரெண்டுமே வந்து கோ சால்வெண்டா யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆன்டி மைக்ரோபியல் ப்ரெசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்றோம், லைக் மெத்தில் பேராபின்,
ப்ரோபைல் பேராபின், அதுக்கப்புறம் குளோரெக்சிடின், குளுக்கோனேட், இது போல ஆன்டி மைக்ரோபியல் ப்ரெசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்றோம். அதே போல ஸ்டெபிலைசர் யூஸ் பண்றோம். என்னது டைசோடியம் ஈரிட்டேட் வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஓகே, இதுல இம்பார்ட்டன்ட் கீ காம்போனன்ட் என்னது ஜெல்லிங் ஏஜென்ட். ஸோ என்னென்ன ஜெல்லிங் ஏஜென்ட்ஸ் வந்து நம்ம காமனா யூஸ் பண்றோம்? முக்கியமாக வந்து இந்த மெடிக்கேட்டட் டாபிக்கல் காஸ்மெட்டிக் ஜெல்லுக்கு வந்து நம்ம கார்போமர் தான் வந்து காமனா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஹை மாலிகுலார் வெயிட் ஏக்ரேலிக் ஆசிட் பாலிமர்ஸ். ஸோ அப்போ கார்போமர்ஸ்னா என்னது ஏக்ரேலிக் ஆசிட். இதை தான் நம்ம கார்போமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கிராஸ் லிங்க்டு ஏக்ரேலிக் ஆசிட் பாலிமர்ஸ் கிராஸ் லிங்க்டு. இது வந்து டிஃப்ரெண்ட் விஸ்காசிட்டியில இருக்கும். ஸோ டிபெண்டிங் அப்பான் அதனுடைய காம்போசிஷன் pH அண்ட் எலக்ட்ரோலைட். ஓகேங்களா? ஸோ அதில் பிரசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அதனுடைய pH, அப்புறம் அதனுடைய காம்போசிஷன்ஸ், இது எல்லாத்தையும் பொறுத்து அதனுடைய விஸ்காசிட்டி வந்து மாறும். காமனா வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து கார்போமர் 940. இதுதான் வந்து ஹையஸ்ட் விஸ்காசிட்டி இருக்கிறதுலே. வந்து கார்போமர்ஸ்ல வந்து கார்போமர் 950 தான் வந்து ஹையஸ்ட் விஸ்காசிட்டி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் செல்லுலோஸ் டெரிவேட்டிவ்ஸ். சோ முக்கியமான ஜெல்லிங் ஏஜென்ட்ஸ் என்னது கார்போமர்ஸ். அடுத்தது வந்து அதுக்கு அடுத்தது தான் வந்து செல்லுலோஸ் டெரிவேட்டிவ். செல்லுலோஸ் டெரிவேட்டிவ்ஸ்ல என்னென்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா கார்பாக்சி மெத்தில் செல்லுலோஸ் CMC. ஓகேங்களா? ஃபார்ம் ஜெல் அட் 4 to 6% யூஸ் பண்றோம். ஸ்டேபிள் அட் pH 2 to 10. ஓகேங்களா? பட் இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா இட் இஸ் இன்கம்பேட்டபிள் வித் எத்தனால். ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். இந்த கார்பாக்சி மெத்தில் செல்லுலோஸ் வந்து எத்தனால் கூட இன்கம்பேட்டபிள். இதை நோட் பண்ணிக்கோங்க, MCQ அடிக்கடி கேட்டிருக்காங்க. அடுத்த செல்லுலோஸ் டெரிவேட்டிவ்ஸ் வந்து ஹைட்ராக்சி ப்ரோபைல் மெத்தில் செல்லுலோஸ் HPMC அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து ஃபைனலா மெத்தில் செல்லுலோஸ். It form gels up to 5% வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். ஹைட்ரேட் ஸ்லோலி இன் ஹாட் வாட்டர். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம காமனா யூஸ் பண்ற செல்லுலோஸ் டெரிவேட்டிவ்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கம்ஸ். என்னென்ன நேச்சுரல் கம்ஸ் வந்து நம்ம ஜெல்லிங் ஏஜென்ட்ஸா வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா ட்ரககாந்த் யூஸ் பண்றோம். காமனா முக்கியமானது வந்து ட்ரககாந்த் யூஸ் பண்றோம். யூஸ்டு ஃபார் ஜெல் ஸ்டேபிள் அட் pH 4 to 8, ரெக்வயர் preservation ஆர் ஸ்டெரிலைசேஷன். இந்த ஜெல்லிங் ஏஜென்ட்ஸா நம்ம ட்ரககாந்த் யூஸ் பண்றதுனால இதெல்லாமே வந்து நேச்சுரல் கம்ஸ் அப்படிங்கிறதுனால டெஃபினட்டா நம்ம ப்ரெசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணணும், அல்லது அந்த ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டெரைல் பண்ணணும். இல்லைனா ஈஸியா வந்து மைக்ரோபியல் growth வந்து நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா ஜெல்ஸ்ல வந்து மேஜரா இது வந்து ஒரு லிக்யூட் வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அதனால ஈஸியா வந்து அங்க அதனுடைய ஸ்டெபிலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகலாம். எப்படி அப்படின்னா மைக்ரோப்ஸ்னால. ஓகேங்களா? அதே சமயம் வேற என்னென்ன நேச்சுரல் கம்ஸ் யூஸ் பண்றோம்னா அகேசியா, அல்ஜினிக் ஆசிட், குவார் கம், ஜாந்தன் கம், இதெல்லாமே வந்து நம்ம காமனா யூஸ் பண்ற நேச்சுரல் கம்ஸ். ஓகேங்களா? சோ வேற என்னென்ன ஜெல்லிங் ஏஜென்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்றோம் அப்படின்னா அல்ஜினிக் ஆசிட் ஆர் சோடியம் அல்ஜினேட். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கல் மெடிக்கேட்டட் காஸ்மெட்டிக் ப்ரிப்பரேஷன்ஸ் ஜெல்ஸ்ல வந்து யூஸ் பண்ற ஒரு முக்கியமான ஜெல்லிங் ஏஜென்ட்ஸ் என்னது அல்ஜினிக் ஆசிட் ஆர் சோடியம் அல்ஜினேட். இட் இஸ் ரிஃபைன்ட் ஃப்ரம் seaweed. ஓகேங்களா? இட் இஸ் ரிஃபைன்ட் ஃப்ரம் seaweed, swell in water. ஒன்ஸ் வாட்டர்ல ஆட் பண்ணிட்டோம்னா நல்லா ஃபுல்லா பல்ஜ் ஆயிடும். அண்ட் இட் மேக் கிராஸ் லிங்க்டு பை கால்சியம் சால்ட். ஓகேங்களா? அதே சமயம் கொலாய்டல் சிலிக்கன் டை ஆக்சைடு வந்து நாம இங்க ஜெல்லிங் ஏஜென்ட்ஸா யூஸ் பண்றோம். இது சிம்பிளா ஃபியூம்டு சிலிக்கா அப்படின்னு சொல்லுவோம். இது பாருங்க, இட் அப்சர்வ் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். இட் அப்சர்வ் the silicon dioxide absorb large quantity of water, viscosity largely independent of temperature but affected by pH. ஓகேங்களா? அதே சமயம் ஜெலாட்டின்ஸ் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஹாட் வாட்டர்ல ஆட் பண்ணி நம்ம ஜெல் மாதிரி ப்ரிப்பேர் பண்றோம். அதுக்கப்புறம் நல்லா ஃபர்ஸ்ட் ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும் ஹாட் வாட்டர் ஆட் பண்ண உடனே. அதுக்கப்புறம் கூல் ஆனதுக்கு அப்புறம் ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆயிரும், அதாவது ஜெலாட்டின். நெக்ஸ்ட் வந்து பாலி ஆக்சாமர்ஸ். இதுல வந்து என்ன யூஸ் பண்றோம்? பாலி ஆக்சிஎத்திலின், பாலி ஆக்சி ப்ரோபைலின், கோபாலிமர்ஸ் வந்து பாலி ஆக்சாமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஜெல்லிங் ஏஜென்ட்ஸா யூஸ் பண்றோம் நம்ம காமனா. ஸ்டேபிள் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட்ஸ், அல்கலிஸ் அண்ட் மெட்டல் அயன்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்றது வந்து பாலிவினைல் ஆல்கஹால் PVA அப்படின்னு சொல்லுவோம். ஃபார்ம் ஜெல்லிஸ் தட் ட்ரை ரேபிட்லி ஆன் தி ஸ்கின், யூசுவலி ஜெல்ட் வித் போராக்ஸ். ஓகேங்களா? அதே சமயம் என்னது பொவிடோன்ஸும் வந்து நாம காமனா ஜெல்லிங் ஏஜென்ட்ஸா வந்து யூஸ் பண்றோம். இது வந்து ஹை மாலிகுலார் வெயிட் ஃபார்ம் அப் டு 10% வரைக்கும் நாம யூஸ் பண்ணலாம். ஆர் கம்பேட்டபிள் வித் மெனி சால்ட் அண்ட் ரெசின்ஸ் கூட வந்து கம்பேட்டபிள் அண்ட் கேன் இன்க்ரீஸ் சாலிபிலிட்டி ஆஃப் poorly soluble drugs. ஓகேங்களா? சோ என்னென்ன மெடிக்கேட்டட் ஜெல்ஸ்க்கு வந்து சப்போஸ் அதுல இருக்கிற ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்ஸ் வந்து ரொம்ப poorly soluble-னா நம்ம இந்த பொவிடோன் வந்து ஜெல்லிங் ஏஜென்ட்ஸா காமனா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே இதனுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா மெத்தட் இன்க்ளூட்ஸ் டிஸ்பெர்சன் மாலிகூல்ஸ். இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இது வந்து ஹீட்டிங் ஸ்டார்ச். எக்ஸாம்பிள் வந்து ஹீட்டிங் ஸ்டார்ச், டிஸ்பெர்சிங் மாலிகூல்ஸ், அதுக்கப்புறம் கிராஸ் லிங்கிங் பை pHs, cross linking by pH changes, அல்லது reducing the continuous phase like sucrose jellies. so இந்த மெத்தட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நாம ஜெல் வந்து ப்ரிப்பேர் பண்றோம். ஓகேங்களா? சோ இதுல இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் அப்ப வந்து யூனிஃபார்மிட்டி ஆஃப் API இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாம அதுல மிக்ஸ் பண்ணிருக்கிற அந்த API வந்து ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்ஸ் வந்து யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும். ஓகேங்களா? அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? அச்சீவ்டு த்ரூ வைக்ரஸ் மிக்சிங், மில்லிங் அண்ட் ஷேக்கிங். இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம கண்டிப்பா இந்த ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாதான் நமக்கு வந்து API வந்து யூனிஃபார்மா டிஸ்பெர்ஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து கார்போமர்ஸ். இந்த கார்போமர்ஸ் வந்து நாம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏஜென்ட்ஸ். இந்த கார்போமர்ஸ் ஜெல் ப்ரிப்பரேஷன்ஸ்ல are dispersed slowly into a rapidly stirred liquid vortex.
ஓகேங்களா? ஸோ டிஸ்பர்ஸ்டு இதுல API வந்து டிஸ்பர்ஸ்டு ஸ்லோவ்லி இன்டு ரேபிட்லி ஸ்டிர்டு லிக்விட் வெர்டெக்ஸ் தென் நியூட்ரலைசர் ஆடட் ஃபார் திக்கனிங். ஓகேங்களா? இந்த கார்போமஸ் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நியூட்ரலைசர் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அந்த திக்னிங்கை வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் வந்து சோடியம் கார்பாக்சி மெத்தில் செல்லுலோஸ் டிஸ்பர்ஸ்டு வித் ஹை ஷியர் இன் கோல்டு வாட்டர் தென் ஹீட்டட் டு அப்ராக்சிமேட்லி 60 டிகிரி செல்சியஸ். ஸோ இதெல்லாமே வந்து ப்ரிப்பரேஷன்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ கார்போமஸ் அண்ட் சோடியம் கார்பாக்சி மெத்தில் செல்லுலோஸ் இது ரெண்டையும் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இதை வந்து நாம ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஃப்ளோ கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ காமனா ஜெல்ஸ் அப்படின்னாவே இது வந்து நான் நியூட்டோனியன். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னா திக்ஸோட்ரோபிக் ப்ரிப்பரேஷன்ஸ், அதாவது ஜெல் திக்கன் ஆன் ஸ்டாண்டிங். ஓகேங்களா? ஸோ நம்ம லாங் டர்மா வந்து ஸ்டாண்டிங் பொசிஷன்ல இருக்கும்போது ஜெல் வந்து நல்லா திக்கா இருக்கும் அண்ட் பிகம் லிக்யூட் ஆன் அஜிடேஷன்ஸ். ஓகேங்களா? நல்லா நல்லா ஷேக் பண்ணும்போது என்ன ஆகும், அதனுடைய விஸ்காசிட்டி வந்து குறையும். அப்படி விஸ்காசிட்டி குறையும் போது அதனுடைய ஃப்ளோபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இது வந்து நான் நியூட்டோனியன் கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இன்ஆர்கானிக் ஜெல்ஸ் காமன்லி டிஸ்பிளே திக்ஸோட்ரோபி. ஓகேங்களா? அதே போல ஷியர் தின்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அதாவது சூடோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா விஸ்காசிட்டி டிக்ரீஸ் அண்ட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆன் அஜிடேஷன். அதை தான் சொல்ல வரோம். என்னது, வச்சு நல்லா ஷேக் பண்ணும்போது அதனுடைய விஸ்காசிட்டி வந்து குறையும், அதனுடைய ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி வந்து அதிகமாகும். ஸோ இதை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம், சூடோ பிளாஸ்டிக் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரக் டிஃப்யூஷன் and release. Drug diffusion and release. So depends on the physical structure and chemical nature of polymers network. நாம அதுல யூஸ் பண்ற பேஸை பொறுத்து இருக்கு அதனுடைய drug diffusions. ஓகேங்களா? highly hydrated gel diffusion occurs through porous. highly hydrated gel வந்து அந்த ஹைட்ரேட்டட் ஜெல்ஸ்ல வந்து நடுவுல சின்ன சின்ன போரஸ் இருக்கும், அந்த போரஸ் வழியா ஆக்டிவ் பார்மசூட்டிகல் இன்கிரிடியன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? லோவர் ஹைட்ரேஷன் ஜெல் இதுல பாத்தீங்க அப்படின்னா ட்ரக் டிசால்வ் இன் தி பாலிமர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் பிட்வீன் செயின். ஓகேங்களா? செயின் வழியா வந்து என்ன ஆகும், செயினுக்கு நடுவுல இருக்கிற அந்த கேப் வழியா என்ன ஆகும், அந்த மெடிக்கமெண்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே. பாலிமர்ஸ் கிராஸ் லிங்கிங் அப்படின்னா இன்க்ரீஸ் ஹைட்ரோபோபிசிட்டி அண்ட் ரெடியூஸ் ட்ரக் டிஃப்யூசன் ரேட். ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற ஒரு சில பாலிமர்ஸ் வந்து என்ன கிராஸ் லிங்கிங் ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால வந்து ஹைட்ரோபோபிசிட்டி அதிகமாகும். அப்படி ஹைட்ரோபோபிசிட்டி அதிகமாகும் போது டிஃப்யூசன் ரேட் வந்து நமக்கு கம்மியாகும். அப்போ வந்து லாங் டர்மா சஸ்டைண்டா வந்து நமக்கு ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலி ட்ரக் ரிலீஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு சிம்பிள் சொல்யூஷன் அன்லெஸ் த ட்ரக் பைண்ட் டு தி பாலிமர்ஸ் ஆர் ஹைலி விஸ்கஸ் ஜெல்ஸ் இஸ் ஃபார்ம்டு. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஹைட்ரேட்டட் விஸ்கஸ் ஜெல் வந்து ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா லைக் சொல்யூஷன் மாதிரி ஸ்பீடா வந்து என்ன ஆகும், ட்ரக் டிஃப்யூஸ் வந்து ஆகும். ஓகேங்களா? என்னது நாம அது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா அதுல யூஸ் பண்ற ஜெல்லிங் ஏஜென்ட்ஸ், அதுல யூஸ் பண்ற வெஹிக்கிள்ஸ் பேஸ் பண்ணி இருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஹை விஸ்கஸ் ஜெல் யூஸ் பண்ணும்போது மட்டும் அதனுடைய ரிலீஸ் ரேட் வந்து குறையும். மற்றபடி எல்லா ஹைட்ரேட்டட் டாபிக்கல் ஜெல்ஸ்லயும் வந்து ட்ரக் டிஃப்யூஷன்ஸ் வந்து ரேபிட்டா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பேக்கேஜிங், ஸ்டோரேஜ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். இட் டெஃபினெட்லி இட் ஷுட் பி ஸ்டோர்ட் இன் டைட் கண்டெய்னர். ஏன் அப்படின்னா அதுல இருக்கிற வாட்டர் வந்து ஈஸியா லாஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அவாய்ட் ஃப்ரீசிங். நோட் இட், அவாய்ட் ஃப்ரீசிங். ஸோ டைட் கண்டெய்னர், அவாய்ட் ஃப்ரீசிங். நோட் பண்ணிக்கோங்க. ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஜெல் வந்து என்னென்ன ரூட்ல வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா டாபிக்கல் ஸ்கின் கொடுக்கலாம். முக்கியமானது வந்து ஆண்ட்ரோஜெல் ஃபார் டெஸ்டோஸ்டிரான். ஐ கொடுக்கலாம். ஓகேங்களா? ஐ ஜெல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஜெல் ஃபார் நோசல், நோஸ்க்கு இருக்கு. அதுக்கப்புறம் வேஜினால அப்ளை பண்ற ஜெல்ஸ் இருக்கு, மெடிக்கேட்டட் ஜெல்ஸ். அதுக்கப்புறம் வந்து சம் மெடிக்கேட்டட் ஜெல் ஃபார் ரெக்டம். ஸோ இந்த மாதிரி ரெக்டம், வேஜினா, நோஸ், ஐஸ், அப்புறம் ஸ்கின். ஸோ எல்லாத்துக்குமே வந்து டாபிக்கல் ஜெல்ஸா வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதே சமயம் ஓரோ மிகோசெல்ஸ். ஸோ நிறைய ஜெல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. மவுத் அல்சருக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து டூத் டெக், அதாவது வந்து டூத் கேரிஸ் வந்து டூத் ஜெல்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். இதெல்லாமே வந்து ஓரோ மிகோசெல் ஜெல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லைக் டென்டாகைன் ஜெல்ஸ். ஓகேங்களா? ஓகே. கோலின் ஜெல்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம ஓரோ மிகோசெல் ஜெல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வெட்னரி மெடிசன்ஸ்ல இந்த ஜெல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீத் இன்ஃபியூஷன் ஃபார் மாஸ்டிட்டிஸ்க்காக நம்ம இந்த ஜெல்ஸ் வந்து வெட்னரி மெடிசன்ஸ்லயும் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ ஸ்பெசிஃபிக் யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜெல்ஸை வந்து நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று வந்து மெடிக்கேட்டட் ஜெல்ஸ், இன்னொன்று வந்து நான் மெடிக்கேட்டட் ஜெல்ஸ். இந்த மெடிக்கேட்டட் ஜெல்ஸ் அப்படின்னா முக்கியமானது வந்து ஆப்தால்மிக் ப்ரிப்பரேஷன்ஸ். ஆப்தால்மிக் ப்ரிப்பரேஷன்ஸ் எக்ஸாம்பிள் வந்து பைலோகார்பின் ஐ ஜெல்ஸ், பைலோகார்பின் ஐ ஜெல்ஸ். அதே போல டாபிக்கல் ஃபார் பர்ன்ஸ். ஓகேங்களா? ஸ்கின் பர்னுக்கு வந்து டாபிக்கல் ஜெல்ஸ் வந்து நாம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து காமனா டாபிக்கல் ஜெல்ஸ்ல வந்து சில்வர் சல்ஃபாடயசின், அதுக்கப்புறம் அது கூட வந்து ஆலோவேரா, இந்த மாதிரி நேச்சுரல் ஜெல்லிங் ஏஜென்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அதே போல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரீட்மெண்ட்காகவும் நம்ம இந்த ஜெல்ஸ் வந்து டாபிக்லாம் கொடுக்கலாம். அதே போல மஸ்குலோஸ்கெலிட்டல் டிசார்டர்ஸ்க்கு வந்து இந்த மெடிக்கேட்டட் ஜெல்ஸ் வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஆக்னிக்காக, முகப்பொருக்காக, அதுக்கப்புறம் பெப்டிக் அல்சர், சுக்ரால்ஃபேட் ஜெல்ஸ், அதாவது டூ ஃபேஸ் சிஸ்டம் பார்த்தோம்ல, அது போல சுக்ரால்ஃபேட் ஜெல்ஸ் வந்து நாம யூஸ் பண்ணலாம். அதே போல பிராங்கோஸ்கோபி பண்ணும்போது லிடோகைன் ஜெல்ஸ், அந்த பெயின் இல்லாம இருக்க லோக்கல் அனஸ்தட்டிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக லிடோகைன் ஜெல்ஸ் வந்து நம்ம காமனா கொடுப்போம். ஓகேங்களா? டியூரிங் டெலிவரி. அதுக்கப்புறம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த ரெக்டம்
காக அப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த பெயின் அண்ட் இன்ஃப்ளமேஷன் குறையறதுக்காக, லோக்கல் அனஸ்தட்டிக் பர்பஸ்க்காக நம்ம வந்து இந்த லிடோகைன் ஜெல்ஸ், பைல்ஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம இது எல்லாத்தையும் கொடுப்போம். அதே மாதிரி பிராங்கோஸ்பேசி கொடுக்கும்போது வந்து லோக்கல் அனஸ்தட்டிக்ஸ் பர்பஸ்க்காக லிடோகைன்ஸ்லாம் கொடுப்போம். இது எல்லாமே வந்து மெடிக்கேட்டட் ஜெல்ஸ். நான் மெடிக்கேட்டட் ஜெல்ஸ்னா அதுல வந்து ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரிடியன்ட் இருக்காது, ஜஸ்ட் பேஸ் ஜெல் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் லூப்ரிகேஷன்ஸ், லூப்ரிகன்ட் பர்பஸ்க்காக மட்டும் தான் இந்த நான் மெடிக்கேட்டட் ஜெல்ஸ் வந்து யூஸ் பண்றோம். காமனா கேத்தீட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த லூப்ரிகன்ட் ஜெல்ஸ் வந்து நம்ம காமனா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ லைக் யூரினரி கேத்தீட்டர்ஸ், இந்த மாதிரி கேத்தீட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஜெல்ஸ் அப்ளை பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பேஸ் ஃபார் பேட்ச் டெஸ்டிங்காக யூஸ் பண்ணுவோம் இந்த நான் மெடிக்கேட்டட் ஜெல்ஸ். அதே போல முக்கியமானது வந்து சோடியம் குளோரைட் ஜெல்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இசிஜி எடுக்கிறதுக்கு முன்னாடி மேல செஸ்ட் மேல, ஆர்ம் அண்ட் லெக் மேல வந்து அப்ளை பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த எலக்ட்ரிகோ கண்டக்டிவிட்டி நல்ல நடக்கிறதுக்காக இந்த சோடியம் குளோரைட் ஜெல்ஸ் இசிஜிக்காக. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நான் மெடிக்கேட்டட் ஜெல்ஸ். ஓகேங்களா? ஸோ மெடிக்கேட்டட்ல வந்து ஏபிஐ பிரசன்ட் ஆயிருக்கும், ஒரு தெரபியூட்டிக் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். நான் மெடிக்கேட்டட் ஜெல் எல்லாமே வந்து லூப்ரிகன்ட் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் ஜெல்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து டாபிக்கல் செமிசாலிட்ஸ்ல வந்து ரெண்டு ப்ரிப்பரேஷன்ஸ் பார்த்தோம். ஒன்னு வந்து பார்மசூட்டிக்கல் பேஸ்ட், இன்னொன்னு வந்து பார்மசூட்டிக்கல் ஜெல்ஸ். ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா புரிஞ்சு படிங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.